அதற்காக சிலுவையில் மரிக்கும் பொழுது பேசின இயேசு சொன்ன 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தையாகிய மன்னிப்பு. சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தை மன்னிப்பு. சொன்ன அந்த 7 வார்த்தைகள்லையும் நம்ம 7 பூக்கள் என்று கூட நம்ம சொல்லலாம். அதில் முதல் வார்த்தையாகிய மன்னிப்பு என்ற வார்த்தையை உங்கள் முன்பதாக பேச வந்திருக்கிறேன். இந்த தருணத்தை தந்த பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். லூக்கா 23:34 வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவர்களுடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு போட்டார்கள். யாரை குறித்து அவர்கள் ஏசப்பா சொல்கிறாங்க? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று. அவரை என்ன செஞ்ச நிந்தித்தவங்க, தூசித்தவங்க, பிடிவாதமாக அவரை அந்த ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்தவங்கள தான் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறாரு. அடிக்கப்பட்டு அவர்களுக்காக நமக்காக அடிக்கப்பட்ட ஏசப்பாவை தான் அவர்களுடைய பாவங்களுக்காக தான் அவர் அந்த நாளையில் அடிக்கப்படுதார். ஆனாலும் என்ன சொல்கிறாங்க, அன்னைக்கு அவர்கள் இந்த கல்லணையும் கலகத்தின் நிமித்தம் கொலபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போட்டப்பட்டிருக்கிற அந்த பரபாஸ் என்பவனை விடுதலை பண்ணுறதுக்காக ஏசப்பாவை இந்த ஆக்கினைக்குள்ளாக உட்படுத்துகிறதாங்க. லூக்கா 22:63-65 வரைக்கும். இருபத்தி 63-65 வரைக்கும். யாருக்காக அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறாருன்னு நம்ம பார்த்தோம்னா, அவரை பிடித்து பரியாசம் பண்ணி அவருடைய கண்களை கட்டி அவரை அடித்து அரைந்து தூசண வார்த்தைகள்னால பேசுகிறவங்களுக்காக பிதாவிண்டத்தில் பரிந்து பேசுகிறாரு. அந்த நேரத்துலையும் பாருங்கள், அவருக்காக எந்த ஜனங்கள் அவரை நிந்தித்து தூசித்து அடித்து அவமானப்படுத்தி எல்லா வேதனைகளையும் கொடுத்த அந்த நேரத்தில் கூட அந்த ஜனங்களுக்காக அவன் பிதாவிண்டத்தில் பரிந்து பேசுகிறாரு. அந்த ஜனங்களுக்காக அவரை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறாரு. லூக்கா 23:25 பார்ப்போம். அவங்கள அந்த ஒரு கள்ளனும் கொலை பாதகனுக்குமாக தேவனை இயேசுவை எப்படி ஒப்பு கொடுக்குறாங்கன்னா, எல்லா நல்ல ஒரு அடித்து ஒரு கள்ளனை எப்படி தரை மட்டமாக கொலை பண்ணுவாங்களோ அந்த ஒரு இஷ்டத்துக்கு அடிக்கிறது, அரைகிறது, கேவலப்படுத்துறது, நிந்திக்கிறது, துப்புறது, தூசிக்கிறது, அந்த ஒரு இழிவான ஒரு எண்ணத்துக்கு அந்த ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அது யார் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் 23:10 இருக்குது. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். அவங்களாம் இந்த ஜனங்கள் எல்லாரும் பிடிவாதமாக எப்படியாவது இன்னைக்கு விட்டாய்க்கு இனி பிடிக்கவே முடியாது, நியாயம் தீர்ப்படைந்து பெயர்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பிடிவாதமாக குற்றம் சாட்டி கொண்டே இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துலையும் கூட அவருக்காக அந்த ஜனங்களுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டு பரிதாபப்பட்டு பேசுகிறாரு. லேவியராகமம் 24:14.
தூசிக்கிறவனை தேவன் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி மோசை மூலமாக பேசுகிறார். இவன் என்ன பண்ணணும்னு அப்படி கேட்கச்சில மோசை மூலமாக தேவன் தான் பேசுகிறார். தூசிக்கிறவனை பாளையத்துக்கும் புறம்பே கொண்டு போய் அவனை கல்லெறிஞ்சி கொல்லணும் அப்படின்ட்டு தேவன் தான் பேசுகிறார். ஆனால் அந்த வல்லமை தேவனுக்கு உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் யாருக்காக அந்த பாடுகளை எல்லாம் சகிக்கிறாருன்னா, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்ம இந்த பாவங்கள்லேருந்து பாவக்கட்டுகள்லாம் இருந்து விடுதலை ஆக்கப்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் அந்த இடத்துல நமக்காக தான் அந்த பாடுகளை அனுபவிக்கிறார். அதற்காக தான் அந்த பாடுகளை கொள்றதுக்காக தான் நமக்காக தான் அந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறாரு. அவரால் முடியும். தூசிக்கிறவனை அந்த நாளையிலே என்ன கல்லெறிந்து கொல்ல தான் செஞ்சுருக்கு. அவனா எவ்வளோ காரியம் அவரை பண்ணுறாங்க, எவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்ன தான் சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்ட்டு பரிந்து தான் பேசுகிறாரு, நமக்கு பரிந்து பேசுகிறாரு. லூக்கா 17:3-4. தேவன் எப்படிப்பட்ட அவரை எந்த ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்தவங்களெல்லாம் தேவன் மன்னிச்சிருக்கிறார். ஆனால் நம்மளும் என்ன செய்யணும், ஒருவருக்கொருவர் நம்மளும் மன்னிக்கணும். நம்ம மன்னித்தாதான் நம்மளுடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் நமக்கும் மன்னிக்கப்படும். தேவன் உனக்கு எச்சரிக்கையாக இருக்கச்சு, மன்னிக்கிற காரியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். சகோதரனில் மற்ற யாராக இருந்தாலும் சரிதான், அந்த நேரங்களில் நம்மளுக்கு அந்நியனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சில நேரங்களில் நம்மளுக்கும் அப்படி மனசில் கோபங்கள், அந்த எரிச்சல்கள் எல்லாம் வரதான் செய்யும். ஆனாலும் தேவன் மன்னித்தது போல் நம்மளும் ஒருவர் மன்னிப்போம், சகோதரனை மன்னிப்போம், எல்லா காரியங்களையும் மன்னிப்போம். மத்தேயு 5:22-24 வரைக்கும். தேவனே சொல்கிறார் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி இந்த சகோதரனை பார்த்து நம்ம கோபம் இல்லாமல், நியாயம் இல்லாமல் எப்படி அந்த வார்த்தைகளெல்லாம் பேசக்கூடாது. நம்ம அவியலை கோபத்தில் பேசுகிறோன்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த தப்புக்கு, அந்த தண்டனைக்கு நம்மளே உள்ளாகிறோம். அவன் கோபம் இல்லாமல், சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பானா. அப்போ நம்ம கோபத்தில் அவையில் பேசியிருந்தோன்ட்டு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நம்ம தான் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாகிறோம். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பானாம். அப்போ வீணனே சொல்லிவிட்டு நம்ம கண்ட மட்டும் என்னென்ன பேசுகிறோமோ அது எல்லாமே நம்ம பக்கமாக தான் திரும்ப வருது. அப்போ நம்ம அந்த வார்த்தைகள்லாம் பேசாதபடி நம்மளை காத்துக்கொள்ளணும். இப்போ நம்மளுக்கு சகோதரனிடத்தில் ஒரு கோபம் இருக்குது அப்படின்னா, நம்ம முதல்ல சகோதரனிடத்தில் ஒப்புரவை வாங்கிட்டு தான் நம்ம காணிக்கையை கர்த்தரிடத்தில் அவங்க செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. 25 வாசிப்போம். எதிராளி உன்னை நியாயாதிபதியில் எடுத்து ஒப்புக்கிடாமலும், நம்ம ஒரு சில சண்டைகள் போட்டுக்கிட்டு அதனால் வர துன்பங்களையும் துயரங்களையும் கோர்ட்டு கேஸ்னு அப்படி அலைகிறதை பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணணுமா, அவன்கிட்ட மன்னிச்சிட்டோம்னாக்கி, மனம் திரும்பிட்டோம்னாக்கி, நல்மனம் பொருந்திட்டோம், சீக்கிரமாக அவங்களோட நல்மனம் பொருந்திக்கிட்டோம்னா நம்ம அப்படி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை ஏசப்பா மன்னிக்கிறார். அதே போல் நம்மளும் எல்லா இடங்கள்லையும் நம்மளும் மன்னிக்கணும். நம்மளும் மன்னிச்சாதான் நம்ம அந்த உண்மையான மனப்பூர்வமாக நம்ம மன்னிக்கும் பொழுது தான் தேவனும் நம்மளை மன்னிப்பார். நம்ம ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டுச்சோம் அப்படின்ட்டு இருந்தனைக்கு நமக்கு அது மன்னிக்கப்படாது. மத்தேயு 18:21-22.
நம்ம எதற்காக அப்படி மன்னிக்க வேண்டும்னா பரலோகத்தில் கணக்கு ஒப்பிக்க வேண்டியது இருக்குதான். அதனால் எத்தனை நேரம் நம்மளுக்கு தெரியாமல் ஒருத்தவங்க தான் ஒன்று பண்ணிட்டாங்கன்னாக்கி சரி நம்ம ஒய்யாமல் இதுதான் வேலையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நம்ம அப்படி ஒதுங்கி போயிடுவோம் சில நேரங்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னாக்கி நம்ம மனப்பூர்வமாக மன்னிக்கும் பொழுது தான் தேவனும் நம்மளை மனப்பூர்வமாய் மன்னிப்பாராங்க. இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது பரலோகத்துக்குள்ள கணக்கு கொடுக்கறதாக இருக்கிறதாங்க. பரலோகத்துக்கும் அந்த பாவ மன்னிப்புங்கிறது பரலோகத்தில் கணக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோமோ அவங்கவுங்க செய்கிற காரியம் நம்ம எப்படி பிறருக்கு செய்கிறோமோ அதே போல் தான் தேவன் நமக்கு செய்வார். நம்ம அவங்களுக்கு மனப்பூர்வமாக மன்னிச்சாதான் தேவனும் நமக்கு மனப்பூர்வமாக மன்னித்து நம்மளும் மன்னிப்பு அடைய முடியும். அதனால் ஒருவருக்கொருவர் தயவாயும் சாந்தமாயும் மனத்தாழ்மையும் இருக்க வேண்டும். தேவன் நமக்காக இயேசு சிலுவையில் நமக்காக அந்த பாடுகள் யாவையும் நமக்காக மட்டுமே சகித்தார். இயேசு சொல்லுகிறார், பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று. யாரை பார்த்து சொல்லுகிறார்? பிடிவாதமாய் அவரை குறித்து குற்றம் சாட்டினவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்களை மன்னிக்கிறார். இயேசுக்கு ஒப்பு கொடுத்த அந்த ஜனங்களெல்லாம் அவரை அவங்க இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, அந்த ஜனங்களை மன்னிக்கிறாரு. நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களையும் பலவிதமான சோதனைகள் சூழ்நிலைகள் அந்த நாட்கள் அப்படி வரும் பொழுதெல்லாம் நாம் உண்மையாக சகோதரனை மன்னிக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்களும் கூட எதிராளிகளுடன் கூட நம்ம நல்மனம் பொருந்த வேண்டும். நான் 70 முறை மன்னிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். நாமும் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். நம்மளும் மனப்பூர்வமாய் மன்னித்தாதான் நம்மளுடைய பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படும். தேவன் மனப்பூர்வமாய் மன்னித்தார், நமக்காக பரிந்து பேசினார். நாமளும் ஒருவருக்கொருவர் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். மத்தேயு 18:32-35 வரைக்கும். நீங்களும் ஆமேன். தேவன் பாருங்க, ஒருத்தங்களுக்கு மன்னிக்கிறாங்க. ஆனால் தேவன் ராஜா அவங்களுக்கு மன்னிச்சாலும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன செய்ய அவங்கள மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் போச்சு. அப்போ இந்த அவங்களிடத்துல கணக்குன்ட்டு வரும் பொழுது அவர் சொல்லி இவரை சொல்கிறாரு, நீ மன்னிக்காததுனால எவ்வளவு நேரம் அவருக்கு அதிகமாக மன்னிச்சிருக்காரு, ஆனால் இவருக்கு கொஞ்சம் மன்னிக்க முடியலை. அதனால் சொல்கிறாரு, உனக்கு மன்னிக்க மனசு இல்லாததுனால தான் இந்த ஆய்க்கின அப்படின்னு சொல்லி, நீங்கள் மனப்பூர்வமாக மன்னித்தா மாத்திரம்தான் உங்கள் பரமபிதா உங்களை மன்னாதாரம் மன்னிப்பார். அந்த ஆய்க்கினையை அடையிறதுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படாததே காரணமாக போச்சு. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அப்போ இந்த வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம முழுமையாக மனப்பூர்வமாக நம்ம மன்னிக்கணும். நம்ம மன்னிக்கலைன்ட்டு இருந்தாக்கி நம்மளுக்கு மன்னிப்பு கிடையாது. ஆனால் மனப்பூர்வமாய் மன்னித்தாதான் நமக்கும் மனப்பூர்வமாக மன்னிக்கப்படும். நம்முடைய பாவங்கள்லேருந்து நம்ம தப்பிக்க வேண்டுமன்னா, காயின் ஆபேலை கொலை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது தேவன் காயினோட பேசுகிறார். அப்போ அவனுக்கு அப்படி வரும் பொழுது தேவன் அவருடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணுறாரு, துரத்தி விடுகிறார். அப்போ கெஞ்சுறாரு காயின், உன்னுடைய சமூகத்தை விட்டு என்ன விரட்டி விட்டா நான் என்ன செய்வேன், அலைந்து திரிகிறவனாக இருப்பேனே அப்படின்னுட்டு. அப்போ நம்முடைய பாவங்க அவருடைய சமூகத்தை விட்டு நம்மளை துரத்தி நம்மளுடைய பாவம் அக்கிரமங்கள் நமக்கு மன்னிக்கப்படாமல் இருந்தால் அவருடைய சமூகத்தை விட்டு நம்மளை துரத்தி விடுவார். நம்ம அலைந்து திரிகிறவர்களாக காணப்படுவோம். அதனால் நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னிம்ட்டு எவ்வளவோ ஒரு பாடு பாருங்க. தூசிக்கிறவங்கள், நிந்திக்கிறவங்கள், அடிக்கிறவங்கள் எவ்வளவோ பாடுபடுத்துகிறாங்க. அந்த கடைசி நேரத்துலேயும் கூட அவங்களுக்காக தான் பரிந்து பேசுகிறாரு, நமக்காக பரிந்து பேசுகிறாரு. இன்றைக்கி நம்மளும் பிறருக்கு மன்னித்தோம்னா, மனப்பூர்வமாக மன்னித்தோம்னா நமக்காக தேவன் பரிந்து பேசுவார். நமக்காக பல இக்கட்டுகள் பல சோதனைகள் வர்ற நேரங்கள்லேயும் நம்மளை கர்த்தர் தப்புவிப்பார். நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். நம்மளும் மனப்பூர்வமாய் மன்னிப்போம். தேவன் தான் இந்த சிறு வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.
பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மன்னிப்பை குறித்து நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல மன்னிப்பீங்க? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.